பங்களாதேஷிஸ் தானே இவங்களுடைய வாக்கு வங்கி. அப்ப பங்களாதேஷுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க குரல் கொடுக்க வேண்டிய இவங்களுடைய கடமை இல்லையா? உடனடியாக குரல் கொடுக்குறாங்க. அதற்கு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் அதை கோட் ட்வீட் பண்ணி, மம்தா பானர்ஜியோட ட்வீட்டை கோட் ட்வீட் பண்ணி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. தீதி, லெட் மீ ரிமைண்ட் யூ, in Assam we are not fighting our own people, we are fearlessly resisting the ongoing unchecked Muslim infiltration across the border, which has already caused an alarming demographic shift. In several districts, Hindus are now on the verge of becoming a minority in their own land. This is not a political narrative, it is a reality. Even the Supreme Court of India has termed such infiltration as external aggression, and yet we rise to defend our land, culture and identity. You choose to politicize it. We do not divide people by language or religion. Assamese, Bangla, Bodo, Hindi, all languages and communities have coexisted here. But no civilization can survive if it refuses to protect its borders and its cultural foundation. இதுக்கப்புறமா ட்வீட்டோட செகண்ட் பார்ட் இருக்கு. ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்களுடைய ட்வீட்டோட செகண்ட் பார்ட்டை பார்ப்பதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? தீதி, நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். என்னன்னா, அஸ்ஸாம்ல நாங்க ஃபைட் பண்றது, நாங்க போராடுவது எங்களுடைய உள்ளூர் மக்களுக்கு எதிராக கிடையாது. அஸ்ஸாமுடைய மக்கள் பெங்காலி மக்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்ற ஒரு தவறான சித்தரிப்பை செய்யாதீர்கள். உண்மை என்னவென்றால், பார்டரை கிராஸ் பண்ணி வரக்கூடிய, பார்டரை அதுவும் இல்லீகலா கிராஸ் பண்ணி வரக்கூடிய பெங்காலி முஸ்லிம்ஸ், அதுவும் பங்களாதேஷி முஸ்லிம்ஸ், அவங்களால தான் எங்களுக்கு ப்ராப்ளமே தவிர இந்திய மக்களால எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. நாங்க இங்க சகோதரத்துவத்தோட பாசமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். நீங்க இதுல குளிர்காய வேண்டாம். இது எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, எங்களுக்கான சர்வைவல் ப்ராப்ளம். நாங்க இங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பதற்கான ஒரு ப்ராப்ளம். இந்துக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலேயே பல மாவட்டங்கள்ல மைனாரிட்டி ஆக போறாங்க. இது பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவக்கூடியவர்களால் நடந்துகிட்டே இருக்கு. இத சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது வெளிநாட்டில இருந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. While we are acting decisively to preserve Assam's identity, you, Didi, have compromised Bengal's future, encouraging illegal encroachment by a particular community, appeasing one religious community for vote banks, and remaining silent as border infiltration eats away at national integrity, all just to stay in power. Assam will continue to fight, preserve its heritage, its dignity and its people with courage and constitutional clarity. உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் ஆட்சியில அமர வேண்டும் என்பதற்காக வெக்கமே இல்லாம பங்களாதேஷை சப்போர்ட் பண்றீங்களே. இங்க சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடியவர்களால இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணராம அதுக்கு எதிராக எப்பயாவது ஒரு தடவையாவது பேசியிருப்பீங்களா? ஆனா சம்பந்தமே இல்லாம ஏங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே என்று அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வச்சிருப்பாரு.